ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாய் தூள் தான். இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போதும், நம்ம குழம்பு எல்லாமே சூப்பராக செஞ்சுக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி போட்டால் போதும். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நிறம் மாறாமல் சுவை மாறாமல் எப்படி ஒரு வருஷம் வச்சுக்கலான்றதை நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கிலோ மிளகாய் எடுத்து நல்லா வெயிலில் 4-5 நாள் நல்லா முறுமுறை உடையிற அளவு காய வச்சுக்கலாம். 1.5 கிலோ தனியா, அதுவும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். மஞ்சள் 100 கிராம், அதையும் காய வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக வறுக்கணுன்ட்டு வறுத்திங்கன்னா அந்த இது வராது. அடுத்து கடலைப்பருப்பு 100 கிராம், அதையும் எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்து 100 கிராம் புழுங்கல் அரிசி, அதையும் வறுத்துக்கலாம். பச்சரிசி எடுக்கக்கூடாது, புழுங்கல் அரிசி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு அரிசி எடுத்தாலே அதுவே போதும். நல்லா பொரியிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்து 100 கிராம் மிளகு எடுத்துக்கலாம். மிளகும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இது எல்லாமே வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். அதுக்கப்புறம் தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும், மிளகாத்தூள் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு டைம் ஆனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து சீரகம் எடுத்து 100 கிராம், அதையும் நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கடுகு வந்து 25 கிராம் எடுத்தால் போதும். அதுவும் நல்லா கடுகு எண்ணெயில் போட்டால் எப்படி பொறுப்புறன்னு சவுண்ட் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதும். அடுத்து வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் 50 கிராம். இந்த அளவுக்கு 50 கிராம் வெந்தயம் போதும், அதிகமாக போட வேண்டாம். இதையும் நல்லா கலர் மாறணும், நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. போதும், இதை வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு சிலர் கட்டி பெருங்காயெல்லாம் போட்டு அரைப்பாங்க. அதெல்லாம் போட்டு அரைச்சோன்னா மிஷின்லேயே தான் ஒட்டிக்கும். அது போட்டு அரைக்கிறது வேஸ்ட்டு தான். 100 கிராம் முழு மஞ்சள் எடுத்து நல்லா நான் ஆல்ரெடி வெயிலில் காய வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அப்போ தான் வண்டு எதுவும் வராது. அடுத்து கருவேப்பிலை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிழல்லையே நல்லா 4-5 நாள் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முறமுறன்னு சவுண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது தான் ஒரு வருஷம் ஆனாலும் மிளகாத்தூள் வந்து கெட்டு போகாமல் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு நல்லா வறுத்து அரைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 1 கிலோ மிளகாக்கு 1.5 கிலோ தனியாக. இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம், எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம். வெஜ், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, கார குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.